இன்றைய கால சூழலில் நாம் புத்தகம் படிப்பது என்பது குறைவுதான். ஆனாலும் சில நல்ல தகவல் உள்ள புத்தகங்களின் முக்கிய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வது என்பது அவசியமாகிறது. அந்த வகையில் கண்ணதாசன் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் இந்த புத்தகம் 10 பாகமாக வெளிவந்துள்ளது. இதில் பாகம் 1இல் உள்ள முக்கிய தகவல் மட்டும் என்னவென்று பார்ப்போம். இந்து மதம் ஒரு மதமா, வாழ்க்கை முறையா? வணக்கம். இன்று நாம் பேசப்போகிறது இந்து மதம் பற்றி. பலர் இந்து மதத்தை சடங்குகள் நிறைந்த மதம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் இந்து மதம் என்பது வாழ்க்கையை புரிந்து வாழ கற்றுக் கொடுக்கும் ஒரு பெரிய தத்துவம். இந்து மதம் நம்பு என்று கட்டாயப்படுத்துவதில்லை, ஆராய் என்று அழைக்கிறது. கண்ணதாசன் சொல்வது போல, இந்து மதம் என்பது ஒரு மதம் அல்ல, மனிதன் உள்ளத்தை புரிந்து கொள்ளும் ஒரு பாதை. 1. கடவுள் யார்? இந்து மதத்தில் கடவுள் ஒருவரா அல்லது பலரா? பதில், இரண்டும் சரி. ஒரே பரம்பொருள்தான். ஆனால் மனிதர்களின் தேவைகள், மனநிலைகள் வேறு. அதனால் கடவுள் பல வடிவங்களில் காணப்படுகிறார். அன்பு தேவைப்படும் மனம் விஷ்ணுவை காணும். துணிவு தேவைப்படும் மனம் முருகனை காணும். மாற்றம் தேவைப்படும் மனம் சிவனை காணும். ஆனால் சக்தி ஒன்றுதான். 2. ஏன் பல தெய்வங்கள்? இந்து மதம் மனித மனத்தை புரிந்து கொண்டது. ஒவ்வொருவருக்கும் ஒரே மாதிரி வழிபாடு பொருந்தாது. ஒருவர் தாயை வழிபட விரும்புகிறார். ஒருவர் நண்பனைப் போல கடவுளை நினைக்கிறார். ஒருவர் குருவாக பார்க்கிறார். அதனால்தான் தெய்வங்கள் பல. ஆனால் அடிப்படை உண்மை ஒன்றே. 3. சிவம் அழிவா, மாற்றமா? சிவன் அழிவு கடவுள் என்று கூறுவார்கள். ஆனால் அந்த அழிவு பயமூட்டும் ஒன்றல்ல. பழையதை அகற்றி புதியதை உருவாக்கும் மாற்றமே சிவம். ஒரு விதை மண்ணில் புதையும் போது அது அழிகிறது. ஆனால் அதிலிருந்து மரம் பிறக்கிறது. அதுபோல வாழ்க்கையிலும் சில விஷயங்கள் முடிவடையும், புதிய தொடக்கத்திற்காக. 4. கர்மா, விதியா? நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் ஒரு அலை போல் திரும்பி நம்மை தேடி வரும். அதுதான் கர்ம விதி. கடவுள் தண்டிப்பதில்லை. நம்முடைய செயலே நம்மை உயர்த்தும் அல்லது தாழ்த்தும். நல்ல எண்ணம் நல்ல பலன், கெட்ட எண்ணம் மன அமைதி இழப்பு. இந்து மதம் சொல்வது, உன் வாழ்க்கைக்கு நீயே காரணம். 5. சடங்குகள் ஏன்? தீபமேற்றுவது வெறும் வழக்கமல்ல, அது அறியாமை இருளை அகற்றும் நினைவூட்டல். நமஸ்காரம் செய்வது அகந்தையை தாழ்த்தும் பயிற்சி. விரதம் இருப்பது உடல் மற்றும் மன ஆசைகளை கட்டுப்படுத்தும் முயற்சி. இந்து மதம் வெளிப்புற சடங்குகளை விட உள்மன மாற்றத்தையே முக்கியமாக கருதுகிறது. 6. தியானம் மனத்தின் சக்தி. மனம் ஓய்வின்றி ஓடும். அதை நிறுத்த முடியாது. ஆனால் அதை கவனிக்கலாம். தியானம் என்பது எண்ணங்களை அழிப்பதல்ல, அவற்றை பார்த்து புரிந்து கொள்வது. மனம் அமைதியாகும்போது அங்கேதான் கடவுள் அனுபவம். 7. குடும்பம் ஒரு சிறிய கோவில். இந்து மதம் துறவரத்தை மட்டும் போதிக்கவில்லை, குடும்ப வாழ்க்கையையும் உயர்ந்ததாக கருதுகிறது. கணவன் மனைவி உறவு உடல் மட்டுமல்ல, மனம் மற்றும் ஆன்மாவின் இணைவு. குடும்பத்தில் அன்பு இருந்தால் அது கோவிலே. 8. காதல் மற்றும் காமம். காதல் என்பது தியாகம், காமம் என்பது ஆசை. காதல் நீடிக்கும், காமம் குறுகிய காலம். இந்து மதம் ஆசையை மறுக்கவில்லை, ஆனால் கட்டுப்படுத்த கற்றுக் கொடுக்கிறது. 9. வாழ்க்கையின் நோக்கம். மனிதன் ஏன் பிறக்கிறான்? செல்வம் சேர்க்க மட்டுமல்ல, புகழ் பெற மட்டுமல்ல, உண்மையை அறிய, தன்னையே புரிந்து கொள்ள. அந்த உண்மை உள்ளமைதி. இறுதி சிந்தனை. இந்து மதம் பயத்தை உருவாக்கவில்லை, அன்பை வளர்க்கிறது. அடிமை அல்ல, அறிவை வளர்க்கிறது. இன்று நீ உன் உள்ளத்தை பாரு. அங்கே அமைதி இருக்கிறதா? அமைதி இருக்கும் அந்த இடமே கடவுள் இருப்பிடம்.